ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக அந்த பிரசங்கங்கள் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். பல பிரசங்கங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. போன பிரசங்கங்கள் எல்லாம் நம்ம என்ன பார்த்தோம் என்றால் ஆயத்தங்களை குறித்து நாம் பார்த்தோம். We looked at preparation. The series that I'm going through with all of you is the preparation for positioning. அப்படினால் ஆண்டவர் அவருடைய சந்ததி, அவருடைய பிள்ளைகள் எப்படியாக அவருடைய நிறுத்துகிறதுக்கு முன்பதாக கர்த்தர் அவருடைய பணியிலே, அவருடைய ஊழியத்தில், அவருடைய அழைப்பில் கர்த்தர் அழகாக நிறுத்துகிற முன்பாக எப்படியாக ஆயத்தங்கள் முக்கியமாக இருக்கிறது என்று பல வீடியோக்கள் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ எல்லாம் நீங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய் அங்கே லிங்க் இருக்கு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்து மீண்டுமாக பார்த்து நீங்கள் அநேக காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகையால் ஆயத்தத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த வாரத்திலிருந்து எப்படியாக கர்த்தர் நிறுத்துவார், எப்படியாக அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் அழகாக அவருடைய திட்டத்தின் பிரகாரம், சித்தத்தின் பிரகாரம், பரலோகத்தின் திட்டம் பிரகாரம் அவர் அழகாக எப்படி நிறுத்துவார் என்று நாம் பார்க்க போகிறோம். இதை தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் வழிகள் வித்தியாசமா இருக்கும், தேவ ராஜ்யத்தின் வழிகள் வித்தியாசமா இருக்கும். உலகத்தின் கோட்பாடுகள் வித்தியாசம், தேவ ராஜ்யத்தின் கோட்பாடுகள் வித்தியாசமாய் இருக்கும். ஆகையால் அதனால்தான் ராஜ்யத்தின் கோட்பாடுகள் எப்படியாக செயல்படும் என்று நாம் வேதத்திலே பார்க்க வேண்டும். அது ஒரு மனிதனுடைய அனுபவம் அல்ல, மனிதனுடைய சுயசித்தம் அல்ல. வேத வசனம் எப்படியாக கூறுகிறது, தேவன் எப்படியாக சொல்லுகிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் இந்த அழைப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எப்படியாக கர்த்தர் இந்த அழைப்பை வைத்து கர்த்தர் நம்மை நிறுத்துவார். How God will position us according to his call. ஆண்டவர் அவர் மிகவும் சிறந்தவர், மிகவும் அவர் சிறந்ததை செய்கிறவர், அவர் செய்வது எல்லாம் சிறந்ததாய் இருக்கும் என்று நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அவர் எப்படியாக செயல்படுகிறார் என்று நாம் இந்த நாளில் தியானிப்போம். இட்ஸ் காட்ஸ் பொசிஷனிங். எப்படியாக கர்த்தர் நம்மளை நிறுத்த போகிறார், எப்படியாக இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் கர்த்தர் அழகாக நம் ஒவ்வொருவரும் அவருடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் நாம் எங்கே இருக்க வேண்டும், எப்படியாக செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் நிறுத்த போகிறார். ஆமென். இதுதான் நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் எப்படியாக கர்த்தர் செயல்படுவார் என்று நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். மேத்யூ 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மேத்யூ 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த பகுதியிலே ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். இந்த ஓமை என்னவென்றால், ஒரு தோட்டத்தின் எஜமானன் அவர் என்ன செய்கிறார், அவர் போய் என்ன செய்கிறார், ஒரு சந்தையிலே அவர் போய் என்ன செய்கிறார், அவர் வேலை ஆட்கள் தேர்ந்தெடுக்கிறார். வேலை ஆட்கள் தேர்ந்தெடுத்து அவருடைய தோட்டத்துக்கு அவர் அனுப்புகிறார். See, the owner of the vineyard goes to the marketplace and picks up the workers and sent to his vineyard. அதே போல தேவ பிள்ளைகளே, தேவன் அவருடைய தோட்டத்திற்கு, அவருடைய திராட்சை தோட்டத்துக்கு, அவருடைய அறுவடை காலத்திலே அந்த அறுவடை எடுக்கும்படிக்கு, அவர் தோட்டத்திலே வேலை செய்யும்படிக்கு கர்த்தர் வேலை ஆட்களை, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய ஊழியக்காரிகளை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவர் என்ன செய்கிறார், அவருடைய பணிக்கு அவர் அனுப்புகிறார். இதுதான் நம்ம நாளில் தியானிக்க போகிறோம். மேத்யூ 20வது அதிகாரம் 1வது வசனத்தை முதலாவதாக நாம் பார்ப்போம். இந்த பகுதியில் அநேக ரகசியங்கள், அநேக வெளிப்பாடுகள் நாம் பார்க்க போகிறோம். ஒன்றொன்றாக பார்க்க போகிறோம். சில காரியங்கள் மட்டும் இந்த வாரத்தை நாம் பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்திலே நாம் மீண்டுமாக தொடர்ச்சியாக நாம் செய்வோம், பார்ப்போம். அல்லேலூயா. மத்தேயு அதிகாரம் 20. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். இங்க முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்றால், பரலோக ராஜ்யம் எப்படியாக இருக்கிறது. Kingdom of God is like this. ஆண்டவர் இந்த வசனத்துல எப்படியாக தேவனுடைய வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. This is how the kingdom works. எப்படியாக ராஜ்யம் கிரியை செய்கிறது. அதனால்தான் தேவ பிள்ளைகளே, எப்படியாக ராஜ்யம் கிரியை செய்யும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படியாக தேவன் கிரியை செய்வார் என்று நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது நான் சொன்னது போல இது ஒரு மனிதன் அனுபவத்தில் இல்ல, உலகத்தின் கோட்பாடுகள் அல்ல. தேவன் எப்படியாக அவர் கிரியை செய்வார் என்று நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆகையால் இந்த 1வது வசனத்திலே பரலோக ராஜ்யம் எப்படியாக கிரியை செய்யும், எப்படி என்றால் இந்த வீட்டு எஜமானன் என்ன செய்கிறார், தோட்டத்தின் எஜமானன் என்ன செய்கிறார், அவர் அதிகாலையிலே வேலை ஆட்களை தேர்ந்தெடுக்கும்படிக்கு அவர் புறப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். He rose up early in the morning.
அதிகாலையிலே புறப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு எஜமானன் அவர் தோட்டத்துக்கு வேலை ஆட்கள் தேவை. ஆகையால் அந்த வேலை ஆட்கள் அங்கே நிறுத்தும்படிக்கு எஜமானன் என்ன செய்கிறார்? அவர் சோம்பேறியாய் இல்லாமல் அவர் அப்படியே லேட்டாக எந்திரிச்சு அவர் போய் பார்ப்போம், போய் தேர்ந்தெடுப்போம் என்று அப்படியாக அவர் இல்லாமல் அவர் என்ன செய்கிறார்? அவர் அதிகாலையிலே அவர் எழுந்து அவர் சந்தைக்கு போய் தேர்ந்தெடுக்கிறார் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். So what are we seeing here? That God is serious for his work. ஆண்டவர் அவருடைய வேலைக்கு, அவருடைய தோட்டத்துக்கு அவர் மிகவும் கரிசனையாய் இருக்கிறார், அவர் மிகவும் தீவிரமாய் இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். God is very serious at his work. ராஜ்யத்தின் வேலைக்கு, ராஜ்யத்தின் காரியத்துக்கு, ராஜ்யத்தின் அவருடைய திட்டம் செயல்படும்படிக்கு கர்த்தர் மிகவும் தீவிரமாய் இருக்கிறார். கர்த்தர் மிகவும் அவர் கரிசனையாய் இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. ஆமென். ஏனென்றால் அவர் வேலை நடக்க வேண்டும். அவர் அலட்சியமாய் இல்லை, அவர் கரிசனை இல்லாமல் அப்படியாக இல்லை. கர்த்தர் அவருடைய தோட்டத்திற்கு, அவருடைய வேலைக்கு அநேக வேலைகள் இருக்கு, அதிலே தேவன் மிக கரிசனையா இருக்கிறார். God is very serious at his work. That is why he wakes up early in the morning and when the word of God, தேவனுடைய வார்த்தை இப்படியாக அநேக இடத்துல அதிகாலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே எழுந்து போய் ஜெபம் பண்ணினார். இந்த அதிகாலை சொல்லும்போது அந்த காரியத்திலே அவர் அந்த அதிகாலை செய்கிற காரியத்திலே கவனமாய், கரிசனையாய், தீவிரமாய் இருக்கிறார் என்று அங்க நாம் காணப்படுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் கரிசனையாய் இருக்கிறார். அவருடைய பணிக்கு, அவருடைய வேலைக்கு தேவன் கரிசனை. God is serious at his work. God is serious in what he is doing. ஆமென். எப்படியாக கர்த்தர் கரிசனையாய் இருக்கிறார் நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 14:2 நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அவர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். அவரை தேடுகிறவன் உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கிறார் என்று அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவன் இவ்வளவா கரிசனையா இருக்கிறார். அவர் தேடுகிறார். என்னை தேடுகிறவன் உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் தேடுகிறார் என்று அங்கு நாம் பார்க்கிறோம். கவனிப்போம் தேவ பிள்ளைகளே, எவ்வளவாக அவர் கரிசனையாக இருக்கிறார். 1 சாமுவேல் 2:35 போன வாரத்தில் நாம் பார்த்தோம். ஆண்டவர் எப்படியாக உண்மையுள்ள ஆசாரியனை நான் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். உண்மையுள்ள ஆசாரியனை நான் எழுப்புவேன். I'm going to raise up faithful servant, faithful priest for myself. என்னோட சித்தத்துக்கும் என்னோட உள்ளத்துக்கும் ஏற்ற ஆசாரியனை எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எப்படியாக அவர் கரிசனையாய் இருக்கிறார். அவருடைய வேலை செய்யும்படிக்கு, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு, உண்மையுள்ளவர்கள் எழும்பும்படிக்கு கர்த்தர் எப்படியாக அவர் கரிசனையாய் இருக்கிறார் என்று இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். How serious is God in his work? பார்க்கிறோம். எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் அவருடைய மோசேவை கர்த்தர் அனுப்புகிறார், ஊழியக்காரை கர்த்தர் அனுப்புகிறார். எப்படியாக பல தீர்க்க தரிசிகளை கர்த்தர் அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம் வேதத்தில். அவருடைய வார்த்தை கூறும்படிக்கு, ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு, விக்கிரகத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு, சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் எப்படியாக அவருடைய செய்தியை அனுப்பும்படிக்கு தீர்க்க தரிசிகளை கர்த்தர் அனுப்புகிறதை நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். God is serious at his work. Amen. How much God is serious. எவ்வளவாக தேவன் அவருடைய காரியத்தில், அவருடைய கிரியையில அவர் மிகவும் கரிசனையாக தீவிரமாக இருக்கிறார். பிதா அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். How much God is serious at his work. He gave his only begotten son. அவர் ஒரே பேரான குமாரனை அவர் அனுப்பினார். அவர் நமக்காக சிலுவையிலே அவர் மரித்து ரத்தம் சிந்தி அவர் நமக்காக, அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம் வேதத்திலே. How much God is serious at his work. He gave his own life. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே கொடுத்தார் நாம் பார்க்கிறோம். That much God is serious in what he is doing. அவ்வளவாக தேவன் கரிசனையாய் இருக்கிறார். அவர் செய்கிற காரியத்திலும், அவருடைய அறுவடையின் தோட்டத்திலும் அவர் எவ்வளவாக கரிசனையாய் இருக்கிறார் என்று நாம் இங்க பார்க்கலாம் தேவ பிள்ளைகளே. See, point number one, ஒன்றாவது காரியம், தேவன் அவருடைய பணியிலே, அவருடைய வேலையிலே அவர் கரிசனையாய் இருக்கிறார், தீவிரமாய் இருக்கிறார். எவ்வளவாக நாம் அவருடைய வேலையிலே, அவருடைய பணியிலே, அவர் கொடுத்த காரியத்திலே நாம் தீவிரமாக கரிசனையாக இருக்க வேண்டும். Amen. How much are we serious in what God has called us, in what God wants us to do? How much are we serious in that?
ஆமென். Let's ask ourselves, நம்மை நாம் கேட்டுக்கொள்வோம், எவ்வளவாக நாம் கரிசனையாக இருக்கிறோம், எவ்வளவாக நாம் தீவிரமாக இருக்கிறோம் அவருடைய பணியிலே, அவர் கொடுத்த ஊழியத்தில், அவர் கொடுத்த அழைப்பிலே நாம் எவ்வளவாக கரிசனையாக இருக்கோம் என்று நாம் இந்த நாளிலே கேள்வி கேட்டுக்கொள்வோம். ஹல்லேலூயா. எஜமானன் அதிகாலையிலே எழுந்து அவர் புறப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இரண்டாவது காரியம் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், தேவ பிள்ளைகளே, அவர் அதிகாலையிலே அவர் எழுந்து அவரே எஜமானனே என்ன செய்கிறார், அவர் தேர்ந்தெடுக்கிறார். அவர் சந்தை தெருவுக்கு போய் அவர் என்ன செய்கிறார், அங்க வேலையாட்களுக்கு அந்த தோட்டத்துக்கு போகும்படிக்கு வேலையாட்கள் ஒரு இடத்துல நிற்பார்கள். அந்த சந்தையிலே நீங்க சந்தை பார்க்கும் போது அநேக காரியங்கள் சந்தையிலே நடக்கும், அநேக பொருட்கள் விற்கப்படும், அநேக காரியங்கள் நடக்கும். ஆனாலும் ஒரு பகுதியிலே தோட்டத்துக்கு வேலை செய்கிறவர்கள் அவர்கள் ஒரு இடத்துல நிற்பார்கள். அந்த இடத்துல எஜமானன் அவர்களை தோட்டத்துக்கு அழைத்து செல்வார்கள். அப்ப இங்க பார்க்கும்போது எஜமான் என்ன செய்கிறார், அவரே அவர் ஒவ்வொரு நேரங்களிலும் அவர் என்ன செய்கிறார், அவர் தோட்டத்துக்கு அவர் எஜமான் என்ன செய்கிறார், அவர் சந்தைக்கு போய் அவர் தேர்ந்தெடுத்து தோட்டத்துக்கு அனுப்புகிறார். This is what we see. The master himself comes and picks them up. எஜமானனை அவர் தேர்ந்தெடுக்கிறார், எஜமானனை அந்த அழைப்பை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, now point number 2, இரண்டாவது காரியம் தேவ பிள்ளைகளே, அழைப்பு கர்த்தருடையது. Calling comes from God. அழைப்பு தேவனுடையது, அழைப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அழைப்பு ஒரு மனிதனிடத்திலிருந்து வர கிடையாது. அழைப்பு ஒரு மனிதனுடைய சுயசித்தத்திலிருந்து வர கிடையாது. அழைப்பு ஒரு ஸ்தாபனத்திலிருந்து வர கிடையாது. அழைப்பு பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். ஆமென். So we must understand very very carefully that calling comes from God. ஆமென். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது, என்னுடைய ஊழிய பாதையில பார்க்கும்போது, இந்த ஊழியத்தை குறித்து அநேக சபைக்குள்ள அநேக பிரச்சனைகள் நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படியாக ஏன் என்னோட பிள்ளைகளுக்கு எப்படியாக மியூசிக் மினிஸ்ட்ரியில இசை வாசிக்கும்படிக்கு ஏன் என் பிள்ளைகளை அங்க நிறுத்தவில்லை, ஏன் என் பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கவில்லை அப்படின்ற பிரச்சனைகள், பெற்றோர் செய்கிற பிரச்சனைகள், சில நபர்கள் ஏன் எனக்கு அந்த ஊழியத்தை கொடுக்கவில்லை என்ற பிரச்சனைகள், அது சபை விட்டு போனதும், இதனாலே சபை விட்டு போனதும் நம்ம பார்க்கிறோம். ஊழியம் கொடுக்காததினால், வாய்ப்பை கொடுக்காததினால், அவருடைய பிள்ளைகளுக்கு இப்படியாக வாய்ப்பு கொடுக்காததினால் சபை விட்டு போகிறதும் பிரச்சனை எழும்புகிறதும் பார்த்திருக்கிறோம். நீங்களும் நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அழைப்பு இருந்தால், இதனால் தான் மத்தியிலே தெளிவாக நான் பேச நான் பிரயாசிக்கிறேன். என்னவென்றால், நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அழைப்பு கர்த்தருடையது. உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு இருக்கிறது. தேவன் அவருடைய அழைப்பை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நமக்கு அழைப்பு இருந்தால், இது நன்றாக நாம் புரிந்து கொண்டால், அழைப்பு நம் தேடி வரும். The calling will come to you. ஆமென். அழைப்பு நம்மளை தேடி வரும். ஏனென்றால் தேவ பிள்ளைகளே, ஏன் நான் சொல்லுகிறேன் அழைப்பு கர்த்தருடையது, ஏன் சொல்லுகிறேன், ஏனென்றால் கர்த்தர் அழைப்பை கொடுக்கும் போது அவர் சிறந்த முறையிலே நன்றாக அவர் செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய அழைப்பை காட்டிலும், ஒரு ஸ்தாபனத்தின் அழைப்பை காட்டிலும், இல்லாட்டி வற்புறுத்தி நம்முடைய அழைப்பிலை நிற்பதை காட்டிலும் தேவன் அழைப்பை கொண்டு வரும்போது அது சிறந்த முறையிலே கர்த்தர் செயல்படுவார். ஏனென்றால் உங்களுடைய அழைப்பு கொண்டு வருகிறவர் தேவன். அப்ப தேவன் அழைப்பை கொண்டு வரும்போது பரலோகமே அவரோடு கூட இணைந்து, பரலோகமே இந்த அழைப்பை செயல்படும்படிக்கு, இந்த அழைப்புக்குள் உங்களையும் என்னையும் நிறுத்தும்படிக்கு பரலோகமே செயல்படுகிறது. தேவ பிள்ளைகளே, ஆமென். ஹல்லேலூயா. தேவாதி தேவனே செயல்படுகிறார். இன்னொரு காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் அழைப்பை கொடுக்கிறார். யார் அழைப்பை கொடுக்கிறார் என்றால், உங்களை படைத்தவர் அழைப்பை கொடுக்கிறார், உங்களை உருவாக்கினவர் அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு பொருளை பார்க்கும் போது அந்த பொருள் உற்பத்தியாக்கினவர்கள், உருவாக்கினவர்கள், அந்த பொருள் பற்றி நன்றாக தெரியும். அப்ப அந்த பொருளுக்கு எப்படியாக செயல்பட வேண்டும், அது எப்படியாக அதை பயன்படுத்த வேண்டும் என்று அது உருவாக்கினவர்களுக்கு தான் தெரியும். ஆகையால் தேவ பிள்ளைகளே, நம்மை உருவாக்கின தேவாதி தேவன், தாயின் கருவிலிருந்து உற்பத்தி ஆகிறது முன்பதாகவே நாம் அறிந்த தேவன், நம்மை அறிந்த தேவன், நம்மை குறித்து அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். நாம் எப்படியாக செயல்பட வேண்டும், எப்படியாக சிறந்த முறையிலே நாம் செயல்படுவோம், நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று படைத்தவருக்கு தான் தெரியும்.
ஆகையால் அவர்கிட்ட இந்த அழைப்பு வரும்போது அது சிறந்த முறையில் செயல்படும் என்று மீண்டும் மீண்டுமாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் தேவ பிள்ளைகளே. Father knows what you are designed for. ஆண்டவர் தேவன் உங்களை குறித்து நன்றாக அறிந்து நீங்கள் எப்படியாக செயல்பட வேண்டும், இந்த பூமியிலே நீங்கள் எப்படியாக இந்த பூமியில் அவருடைய பணியை செய்து முடிக்க வேண்டும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தாலும் ஆனாலும் ஒரு இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என்று ஆண்டவர் இயேசு கேட்டதை நாம் பார்க்கிறோம். என்னவென்றால் மரியாள் எப்படியாக திராட்சரசம் முடிந்து விட்டது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியாக செயல்பட வேண்டும், எப்படியாக கிரியை செய்ய வேண்டும் என்று மரியாள் எதிர்பார்த்தார். ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கவனமாய் இருந்தார். பிதாவுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் அவருடைய குரலுக்கும் கவனமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். என்னும் நேரம் இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஆகையால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றிலே வந்தாலும் ஆனாலும் பிதாவுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் அவர் கவனமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அழைப்பு கொண்டு வருகிறவர் கர்த்தர். Calling comes from God. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் கர்த்தர் அழைப்பில் நடத்த வேண்டும் என்று அநேகர் பிரயாசப்படுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல ஒரு காரியம் இது. ஆனாலும் அந்த அழைப்பு தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். அந்த அழைப்பு தேவனிடத்திலிருந்து வந்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இதை குறித்து உங்கள் மத்தியிலே நான் விளக்க ஆசைப்படுகிறேன் தேவ பிள்ளைகளை. நீங்களும் நானும் நாம் யாராய் இருந்தாலும், எப்படியா இருந்தாலும், எந்த மூலையில இருந்தாலும், நம்மளுடைய இருதயம் தேவனுடைய சமூகத்து முன்பாக சரியாக இருக்கும்போது, தேவனுடைய பாதத்திலே காத்து இருக்கும்போது, அவருடைய அழைப்பு என் வாழ்க்கையிலே வர வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று நாம் கவனமாய் இருந்தால் தேவ பிள்ளைகளே, நான் சொன்னது போல அழைப்பு நம் தேடி வரும். நம் அழைப்பை தேடி போக தேவையில்லை. மற்றவங்களுடைய ரெக்கமெண்டேஷன், மற்றவங்க பெரியவங்களை பார்த்து, பதவி பார்த்து, இல்லாட்டி பெரிய பெரிய ஸ்தாபனங்களை பார்த்து அழைப்பை பெற்றுக்கொள்ளதை காட்டிலும் அழைப்பு உங்களை தேடி வரும். ஏனென்றால் அழைப்பு சொன்னது போல அழைப்பு தேவனுடையது. அழைப்பு பரலோகத்திலிருந்து வரும். அது உங்களை தேடி வரும். It will come to you. Amen. No matter where you are, நீங்க எங்க இருந்தாலும், நீங்கள் மறைந்திருந்தாலும் அழைப்பு, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வைத்த அழைப்பு உங்களை தேடி வரும் என்று தெளிவாக வேதத்தின் பிரகாரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு சில சாட்சிகளை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். பிறகு உங்களுக்கு சாட்சி நான் சொல்லுவேன். இது விவரிக்கும்படிக்கு, இதை விளக்கும்படிக்கு 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் போன பிரசங்களை இது குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், எப்படியாக ஆண்டவர் சாமுவேல் இடத்துல ஆண்டவர் பேசி இஸ்ரவேலுக்கு ராஜா நீ தேர்ந்தெடுன்னு சொல்லி ஆண்டவர் சாமுவேலை அனுப்புவார். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பகுதி இது. கொஞ்சம் ஆழமாக நாம் பார்ப்போம். இதனால எப்படியாக அழைப்பு நம்மை தேடி வரும் என்று நாம் பார்க்க போகிறோம். இங்க சாமுவேல் என்ன செய்கிறார், அவர் அப்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு இணைந்து அவர் போகிறார். அவர் போய் என்ன செய்கிறார், எஸ்சியை அழைத்து அவருடைய பிள்ளைகளை கொண்டு வரும்படிக்கு சாமுவேல் அங்க சொல்லுவார். அப்ப எஸ்சி என்ன செய்கிறார், அவருடைய மகன்கள் எல்லாம் அங்கு கொண்டு வந்து நிறுத்துவார். அப்ப அந்த நேரத்தில் என்ன நடக்குது என்றால், சாமுவேல் முதல் மகன் எலியாப் எஸ்சியோடைய மகன் எலியாப்பை பார்க்கும்போது சாமுவேல் நினைத்தார், இவன் தான். அவனுடைய ரூபத்தை பார்க்கும்போது அவன் அழகாக, நன்றாக, அவன் மசல் மேனா, வாட்டசாட்டமாக ராஜா எப்படியாக இருப்பார் என்று அந்த ஸ்தானத்தில் சாமுவேல் பார்த்திருப்பார். எப்படியாக சாமுவேல் கிரீடத்தோடு இமேஜின் பண்ணியிருப்பார், கற்பனை பண்ணியிருப்பார், நன்றாக இருந்திருக்கும் என்று. ஆனாலும் சாமுவேல் இப்படியாக எலியாவை அபிஷேகம் பண்ணும் போது, அவர் போகும்போது கர்த்தர் சாமுவேல் இடத்திலே பேசுவார். இப்படியாக நாம் 7வது வசனத்தை பார்க்கும்போது, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆண்டவர் சாமுவேல் இடத்திலே பேசுகிறார். ஆண்டவர் உணர்த்துகிறார், நீ அவனுடைய முகத்தையும் அவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவன் அவர்
நான் இருதயத்தை பார்க்கிற தேவன் என்று அங்க சாமுவேலிடத்தில் ஆண்டவர் தெளிவாக பேசினார். மனுஷன் எப்படியாக பார்ப்பான்? நம்மளுடைய வளர்ச்சியும் நம்மளுடைய குவாலிஃபிகேஷன், நம்ம எவ்வளவாக நம்ம தேறினவர்களாக இருக்கிறோம், எவ்வளவாக நம்ம பட்டத்தை பெற்றுக்கொள்வோம், எவ்வளவு ரெக்கமெண்டேஷன் நமக்கு இருக்கிறது, எவ்வளவாக நம்ம யாருடைய பிள்ளைகள், எந்த இடத்துடைய பிள்ளைகள், இது எல்லாம் பார்த்து சில நேரத்துல நமக்கு ஊழியங்கள் கொடுக்கப்படும், சில நேரத்துல நமக்கு சில காரியங்கள் நமக்கு தயவு கிடைக்கும். ஆனாலும் இங்க பார்க்கும் போது ஆண்டவர் சாமுவேல் இடத்துல சொல்லுகிறார், நான் இருதயத்தை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் அழைப்பை கொண்டு வரும்போது அவர் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். உண்மையுள்ள இருதயம், அவருக்காக காத்திருக்கிற இருதயத்துக்கு அவர் அழைப்பை கொண்டு வருவார். எந்த மூலையில இருந்தாலும் அவர் கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். என்ன நடந்தது? எலியா என்ன செய்கிறார்? ஒவ்வொரு மகனாக நிறுத்துகிறார். எலியா முடிந்து அபினடா இன்னொரு மகனை கொண்டு வருகிறார். இப்படியாக இன்னொரு மூணாவது மகன் ஷம்மாவை கொண்டு வருகிறான். ஆண்டவர் இவன் இல்லை என்று ஆண்டவர் ஒன்றொன்றாக ஆண்டவர் இவன் இல்லை என்று 7 மகன்களையும் அங்கே இல்லை. There were 7 sons of Jesse. 7 மகனும் இல்லை. பிறகு சாமுவேல் இயேசு இடத்துல கேட்கிறார், வேற மகன்கள் உனக்கு உண்டா? கேட்கும் போது பிறகுதான் இயேசு சொல்லுகிறார், ஆம், ஆடு மேய்த்து இருக்கிறவன் இளையவன் ஒருத்தன் உண்டு. The youngest, there's a youngest one who is tending the sheep. அவனை கொண்டு வா என்று சாமுவேல் சொல்லுகிறார். அவன் கொண்டு வர வரைக்கும் நான் பந்தியிலே உட்கார போகிறதில்லை. I'm not going to sit down until he comes. கவனிங்கள், சாமுவேல் எவ்வளவாக அந்த அழைப்பு கொடுக்கும் போது கரிசனையாய் இருக்கிறார் என்றால் சாமுவேல் தீர்க்கதரிசி நன்றாக அறிந்து கொண்டார். அந்த அழைப்பு கொண்டு வருகிறவர், அழைப்பை கொடுக்கிறவர் அவர் கரிசனையாய் இருக்கிறார். அழைப்பை கொண்டு வருகிறவர் அவர் இந்த காரியத்திலே தீவிரமாய் இருக்கிறார். அந்த ஒரு மனிதனுக்கு அழைப்பு கொண்டு வருகிறவர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால்தான் சாமுவேல் அந்த கருவியாக இருக்கும் போது சாமுவேலே கவனமாய் இருக்கிறார், சாமுவேலே கரிசனையாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அழைப்பு கர்த்தருடையது, அழைப்பு கர்த்தருடையது. அது ஆசீர்வாதமானது, அது வல்லமை உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் இங்க அங்க தாவீது வரும்போது அந்த இடத்துல தாவீது அங்க நிற்கும் போது ஆண்டவர் சாமுவேல் இடத்துல பேசுவார். இவன் தான் 12வது வசனத்துல பார்க்கும்போது இவன் தான், this is the one, this is what God said, this is the one. கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, தாவீது ஒரு மூலையில் இருந்தார். தாவீது அவனுடைய தகப்பனுடைய அந்த வரிசையிலே இல்லை, தகப்பனுடைய லிஸ்ட்ல தாவீதுடைய பேர் இல்லை. தாவீது ஒரு மூலையிலே மறைந்தவனாய் காணப்பட்டான். அவன் அந்த இடத்திலே தகுதி இல்லாதவனாய் அதனுடைய தகப்பனுடைய சிந்தனையிலே காணப்பட்டான். ஆனாலும் தேவனுடைய கண்களிலே தாவீது தான், தேவனுடைய கண்களிலே அழைப்பு அந்த சிறிய பையன் தாவீதுக்கு தான், மறைந்திருக்கிற தாவீதான், தகப்பனுடைய லிஸ்டிலே இல்லாத தாவீது தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், உங்களுக்கு யாருமே ரெக்கமெண்டேஷன் கொடுக்காமல் இருந்தாலும், யாருமே உங்க அழைப்பு நிறுத்தாமல் இருந்தாலும், உங்களுக்கு உண்மையாகவே கர்த்தர் அழைப்பு வைத்திருந்தால் நிச்சயமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அவர் வைத்திருக்கும் போது அதனை நாம் விசுவாசித்தோம் என்றால் உண்மையாக தேவன் எனக்கு அழைப்பை வைத்திருக்கிறார், அவருக்கு காத்திருக்கும் போது உண்மையுள்ள இருதயத்தோடு அவர் சமூகத்தில் நிற்கும் போது அழைப்பு உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. நீங்க எந்த மொழியில இருந்தாலும், நீங்கள் யாராய் இருந்தாலும் அழைப்பு உங்களை தேடி வரும். ஆமென். This is the principle of the Bible, that calling comes from God and calling will come to you. ஆமென். ஒரு சாட்சியை உங்களுக்கு மத்தியிலே நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த அழைப்பு இப்படியாக கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் அவர் அழகாக சிறந்த முறையில் கொண்டு வருவார் என்று நான் கற்றுக்கொண்டேன். என்னவென்றால், என் ஊழிய ஆரம்பத்தில் ஒரு பெரிய சபைக்கு நான் சென்றிருந்தேன். ஒரு பெரிய கூட்டம் அவர் ஏற்படுத்தினார்கள். அநேக ஜனங்கள், அநேக ஊழியக்காரர்கள். அது ஒரு பெரிய கூட்டத்திலே அங்கே நான் பின்னால் வரிசையிலே நான் கலந்து கொள்ளும்படிக்கு அங்கே போயிருந்தேன். நான் மனைவியும் அங்கே சென்றிருந்தோம். அங்க அமர்ந்திருக்கும் போது அந்த மேடையிலே அவர்கள் ஆராதனை செய்யும் போது, அவர்கள் ஆராதனை நடத்தும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வா, இப்படிப்பட்ட ஊழியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட உள்ள சபையிலே இப்படிப்பட்ட திரளான ஜனங்கள் மத்தியிலே பயங்கரமான ஊழியங்கள், ஆராதனை அப்படின்னு காணப்படும் போது எனக்குள்ளே ஒரு சிந்தனை ஓடினது. என்ன சிந்தனை என்றால், இப்படிப்பட்ட ஊழியங்கள் செய்வதற்கு பெரிய 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 இடத்துல நாம் இருக்க வேண்டும், பெரிய பெரிய நபர்களோடு நம்ம
இணைய வேண்டும் அப்படின்னு எனக்குள்ள கரிசனை இருந்தது, எனக்குள்ள சிந்தனை இருந்தது. மனைவிடத்துல சொன்னேன், பெரிய பெரிய இடத்துல நம்ம இருந்தால் இப்படிப்பட்ட ஊழியங்கள் நாம் செய்யலாம், நாம் செய்ய முடியும் என்று எனக்குள்ளே இந்த சிந்தனை வந்தது. ஆரம்ப நாட்கள், அனுபவம் இல்லாத நாட்கள், தேவையில்லாத சிந்தனை வந்த நாட்கள். ஆகையால் என்ன நடந்தது? இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு எப்படி வரும் என்று சொல்லும் போது, அந்த வருஷத்திலே கர்த்தர் என்ன செய்தார்? தேவ பிள்ளைகளை நன்றாக கவனிங்கள். கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அந்த வருஷத்திலே எனக்கு யாருமே பெரிய இடத்திலிருந்து பெரிய சபைக்கு எனக்கு அந்த இணைப்பு கிடையாது, அவர்களோடு கூட அவ்வளவு தொடர்பும் கிடையாது. ஆனாலும் அதே இடத்துல ஒரு பெரிய கூட்டத்தை, இன்னொரு கூட்டத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த ஏற்படுத்தும் போது அந்த கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுத்தார்கள் என்றால், நம் ஆராதனையை ஏன் நமக்கு தாமஸ்க்கு கொடுக்க கூடாது, ஏன் அவருக்கு நம்ம ஆராதனை கொடுக்க கூடாது என்று அங்கே அவர்களே திட்டமிட்டு அவர்களே பெயரை கொடுத்து அவர்களே இடத்துல கேட்டார்கள், நீங்கள் நடத்த முடியுமா இந்த ஆராதனை? அதே சபையிலே, அதே இடத்துல, பெரிய கூட்டத்திலே கர்த்தர் வாய்ப்பை கொடுத்தார். அங்கே என்னவென்றால், தேவ பிள்ளைகளை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், ஒரு பெரிய இடத்துல, பெரிய மேடையில, அநேக திரளான ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்னுடைய கரிசனை அல்ல. ஆமென். நான் எங்க இருக்கிறேன்னா, சங்கூன்ல ஒரு மூலையில, மலேசியால வடபகுதியில மூலையில ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். இந்த கரிசனை அல்ல. ஆனாலும் ஏன் இந்த சாட்சி சொல்லுகிறேன் என்றால், தேவன் என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தார் என்றால், இங்க கவனி, நான் உன்னை நிறுத்துவேன். I will set you. If I have the will, if I want to set you where you should be, I will set you there. தேவன் அங்க காண்பித்தார், உனக்கு மனித தயவை காட்டிலும், உனக்கு பெரிய இடத்து ரெக்கமெண்டேஷன் காட்டிலும், உனக்கு பட்டம் பதவி காட்டிலும், நான் சித்தம் வைத்தால் எங்க வென்றாலும் உன்னை நான் நிறுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் அங்க நிரூபித்தார். ஆமென். கர்த்தர் அங்க காண்பித்தார், என்னால் செய்ய முடியும். ஆமென். அங்குதான் கற்றுக்கொண்டேன், ஒரு மனிதனுடைய தயவு, ஒரு மனிதனுடைய ரெக்கமெண்டேஷன், பட்டம் பதவி உதவி செய்யாது. அழைப்பு வரும்போது தேவனே அவர் கிரியை செய்வார், பரலோகமே எனக்காக கிரியை செய்யும் என்று நான் அறிந்து கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மீண்டும் மீண்டுமாக இந்த சாட்சியை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஒரு பெரிய பட்டம் பதவி அல்ல, ஒரு திரளான கூட்டம் அல்ல, இந்த ஆசை இல்லை. ஆனாலும் கர்த்தர் எங்கே நம்ம நிறுத்த சொல்லுகிறாரோ, எந்த இடத்துல அவர் ஊழியம் செய்ய சொல்லுகிறாரோ, எந்த காரியத்தில் அவர் ஊழியம் செய்ய சொல்லுகிறாரோ, அது சிறந்த முறையிலே நாம் செயல்படும் போது ஆசீர்வாதமாய் இருக்கும். அதுவே பரலோகத்தின் திட்டமாய் இருக்கும் உங்க வாழ்க்கையில. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நன்றாக ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். அவர் நம்மளை அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ இரண்டாவது காரியம், தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவர் அழைப்பை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் கொண்டு வரும்போது, அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு செயல்படும் போது, அது எங்கே இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், அது எந்த மக்கள் மத்தியில இருந்தாலும், அவர் கொண்டு வரும்போது அது ஆசீர்வாதமாய் இருக்கும். அதிலே நீங்க செயல்படும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது, மீண்டுமாக மேத்யூ 20 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, அங்க பகுதியில் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தை பார்க்கும்போது, அந்த எஜமானன் என்ன செய்கிறார்? அவர் 3ஆம் மணி நேரத்தில், அவர் அதிகாலையில் முதலாவதாக வேலை ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார். பிறகு 3ஆம் மணி நேரத்திலே, 6ஆம் மணி நேரத்திலே, 9வது மணி நேரத்திலே, பிறகு கடைசியாக 11வது மணி நேரத்திலே அவர் வேலை ஆட்கள் அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்ப ஒவ்வொரு வேலைகளிலே அவர் போய் தேர்ந்தெடுக்கிறார். இந்த 3ஆம் மணி நேரம், 6வது மணி நேரம் சொல்லும் போது, 3வது மணி நேரம் நம்மளுடைய டைம் பிரகாரம், நேரத்தின் பிரகாரம் 9, காலை 9 மணி. பிறகு 12வது மணியில 12 மணிக்கு அவர் போகிறார். 9வது மணி, 6வது மணி நேரம். பிறகு 9வது மணி நேரம் சொல்லும் போது 3 மணிக்கு. பிறகு 5 மணிக்கு. இன்னும் 1 மணி நேரம் தான் வேலை இருக்கிறது. ஆனாலும் எஜமான் அவர் சென்று அவர் வேலையாட்களை தேர்ந்தெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கவனிங்கள். மை பாயிண்ட் நம்பர் 3, மூன்றாவது காரியம், அழைப்பு தக்க நேரத்திலே உங்களிடத்திலே வரும். The calling will come at the right time. God will position you at the right time according to his timing, according to his way. அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய நேரத்தின்படி, அவருடைய சிறந்த நேரத்தின்படி அவர் அழைப்பை கொண்டு வருவார். உங்களையும் என்னையும் அவர் நிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நான் என்ன சொன்னேன்? அழைப்பு வரும். கர்த்தர் அவர் என்ன செய்வார்? அழைப்பை அவர் கொண்டு வருவார். இங்க 3வது காரியம் பார்க்கும்போது, அவர் தக்க நேரத்தில் அவர் வருவார், தக்க நேரத்தில் அவர் நிறுத்துவார். சில நேரத்தில் நம்ம கவனமாக காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் சில நேரத்தில் அவசரமாக சீக்கிரமாக நடக்க வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம்.
நீங்கள் 6வது வசனத்தை பார்க்கும்போது, ஏன் நீங்கள் நாள்தோறும், அங்க எஜமான் சொல்றார், நீங்கள் இந்த நாள் முழுவதும் இங்க இருக்கிறீங்களே என்று சொல்லி அவர் என்ன செய்வார், அவர் தோட்டத்துக்கு அந்த 11வது மணி நேரத்துல அப்படின்னா 5 மணிக்கு ஆண்டவர் அந்த எஜமான செய்வார், தோட்டத்துக்கு அவர் அனுப்புவார். ஏன் இந்த ஒரு நாள் முழுதும் இங்க நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புவார். ஆகையால் ஒரு நாள் முழுதும் அவர்கள் சிலர் காத்திருந்தார்கள், எஜமானன் வருவார், தோட்டத்துக்கு அழைத்து செல்வார் என்று. 11வது மணி நேரம் வந்து எஜமானன் அழைக்கிறார். ஆமென். தேவனுக்கு, எஜமானனுக்கு தெரியும் எப்ப உங்களை அழைப்பது, எஜமானனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் உங்களை அழைப்பது என்று எஜமானனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இங்க மோசேயை பார்க்கும்போது மோசே பல போன பிரசங்கள் நம்ம பார்த்தோம். மோசேக்கு அவருக்கு வந்து அந்த வாஞ்சை இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்ற தாகம் இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாக அடிமைத்தனத்திலிருந்து வெளியாக்க வேண்டும் என்று அந்த வைராக்கியம் இருந்தது. ஆனாலும் மோசஸ் அவசரப்பட்டார். அவர் எகிப்தியர் சாகடித்ததை நம்ம பார்க்கிறோம். பிறகு அந்த இடத்தை விட்டு, எகிப்தை விட்டு ஓடினதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் மோசே சந்திக்கும் போது, மீண்டுமாக இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படி ஆண்டவர் மோசேவை அனுப்பும் போது மோசேக்கு வயது 80. He was 80 years old. அழைப்பு மோசேக்கு எப்ப வந்தது? 80 வயசுல வந்தது. அதனால நான் சொல்ல கிடையாது, நீங்கள் கிழவன் கிழவி ஆன பிறகு தான் அழைப்பு நீங்கள் செய்ய வேண்டும் சொல்ல கிடையாது. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருக்கு தெரியும் எந்த நேரத்திலே அவர் அழைப்பு கொண்டு வர வேண்டும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். கர்த்தருக்கு தெரியும் எந்த இடத்துல, எந்த நேரத்தில் நீங்கள் செயல்பட்டால் அது சிறந்த முறையில் செயல்படும் என்று கர்த்தருக்கு தெரியும். The timing of God is perfect. ஆண்டவருடைய டைமிங் எப்பொழுதும் வந்து அது பெர்ஃபெக்ட் ஆக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகையால் நாம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. யோசேப்புக்கு அழைப்பு வந்தது. யோசேப்புக்கு வந்து கர்த்தர் பெரிய திட்டத்தை கொடுத்தார். எப்படியாக ஆனாலும் யோசேப்புக்கு வந்து அவன் அழைப்பு உடனே நடக்கவில்லை, உடனே செயல்படவில்லை. படிப்படியாக நடந்தது. படிப்படியாக ஒரு கட்டத்தோடு இன்னொரு கட்டத்துக்கு யோசேப் சென்றார். பிறகு இன்னொரு கட்டத்துக்கு சிறைச்சாலை சென்றார். சிறைச்சாலையில் ஆண்டவர் கரெக்டான நேரத்திலே ஆண்டவர் அரண்மனைக்கு கொண்டு போனார். கவனிங்கள், யோசேப் அந்த வியாக்கானம், அந்த கனவுடைய வியாக்கானம் சொன்ன பிறகு அவர் யோசேப் சொன்னார், என்னை நினைவுக்கு ஒரு பார்வோடத்தில் என்னை குறித்து சொல் என்று சொல்லும் போது அவன் மறந்து விட்டான். அவன் சொல்லவில்லை. எப்பொழுது பாரோக்கு அவன் கனவு வந்ததோ, அந்த கனவுக்கு விளக்கம் வேண்டும் என்று அந்த இடத்துல கேட்கும் போதுதான் இவனுக்கு ஞாபகம் வந்தது. ஓ, சிறைச்சாலையிலே யோசேப் சொன்னானே, யோசேப் ஒருத்தன் இருக்கிறானே சொல்லி பாரோடத்துல இவன் சொல்லுகிறான். அப்ப the right timing, அப்பொழுதுதான் யோசேப் வந்து அங்க வந்து அரண்மனைக்கு கொண்டு போய் வரப்பட்டார். தேவ பிள்ளைகளே, கரெக்டான நேரத்திலே, சரியான அவருடைய நேரத்திலே கர்த்தர் அழைப்பை கொண்டு வருவார், கர்த்தர் நிறுத்துவார். So we must wait for his right timing. அவருடைய சிறந்த அந்த நேரத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஆமென். என்னோட வாழ்க்கையில பார்க்கும்போது 2004 ஆண்டவர் வந்து சில தரிசனங்களை கொடுத்தார். அநேக தீர்க்க தரிசனங்கள் வந்தது. எப்படியாக ஆண்டவர் வடபகுதியில, இந்தியா வடபகுதியில், நார்த் இந்தியால ஆண்டவர் அங்க போகும்படிக்கு, அங்க வந்து ஊழியம் செய்யும்படிக்கு, அங்க அருட்பணி ஊழியத்தை அங்க தொடங்கும்படிக்கு ஆண்டவர் இந்த திட்டத்தை வைத்தார். இந்த திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எனக்குள்ளே இது கர்ப்பம் தரித்தேன், இந்த காரியத்தை, தரிசனத்தை கர்ப்பம் தரித்தேன் எனக்குள்ளே. அப்படியாக கர்த்தர் செயல்பட வேண்டும், கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று காத்திருந்தேன். 2004 கர்த்தர் கொடுத்த தரிசனம். ஆனாலும் நிறைவேறினது வந்து 2009 தான் நான் முதல் தடவையாக அந்த வடபகுதிக்கு, நார்த் இந்தியாவுக்கு நான் போயிருந்தேன், ஊழியத்துக்கு போயிருந்தேன். தேவபிள்ளைகளே, 2008 என்ன நடந்தது? நான் அவசரப்பட்டேன். எப்படியாக கர்த்தர் திட்டத்தை கொடுத்திருக்கிறார், 4 வருஷம் ஆயிற்று என்று சொல்லி எப்படியாக செயல்பட வேண்டும் என்று நான் முயற்சித்தேன். I tried to force myself into it. என்ன நடந்தது தெரியுங்களா? அது நடக்கவில்லை. I couldn't go. என்னால் போக முடியவில்லை. ஆமென். நான் முயற்சித்தேன். நான் என்னுடைய சுய சித்தத்திலே நான் வந்து வற்புறுத்த பார்த்தேன். அது நடக்கவில்லை. தேவபிள்ளைகளே, 2009 கர்த்தர் அழகாக அவருடைய திட்டத்தின் பிரகாரம் அவர் எல்லாவற்றையும் சந்தித்து, கவனிங்கள் தேவபிள்ளைகளே, அற்புதமாக கர்த்தர் வடபகுதிக்கு கொண்டு போனார். அந்த முதல் தடவையாக அற்புதமாக, அதிசயமாக, அநேக சாட்சிகள், பயங்கரமாக கர்த்தர் கொண்டு போனார். ஆமென். நான் இந்த இடத்துல இருந்து போகும்போது, நான் வந்து மலேசியால இருந்து, நான் வந்து பிஎம்ல இருக்கும்போது, புக்கே மர்தாஜாம்ல இருந்து நான் வந்து கேஎலுக்கு போறேன். நான் வந்து ஃபிளைட் எடுக்கணும் கேஎல்ல இருந்து. அங்க போகும்போது என் கையில ஒரு வெள்ளி தான் இருந்தது. I had only one ringgit. உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், பாக்கெட்ல ஒரு வெள்ளி தான் இருந்தது. இங்க போகிறேன், இந்தியாவுக்கு போகிறேன்.
ஆனாலும் தேவன் படிப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் சந்தித்தார். தேவ பிள்ளைகளே, என்னோட ஃபிளைட்ஸ்ல இருந்து அங்க இருக்கிற இடத்துல தங்குற இடத்துல இருந்து நான் வந்து என்னுடைய எல்லா சாப்பாடுக்கும் எல்லா காரியத்தையும் மீண்டுமாக வரும்போது அநேக பொருட்களுடைய ஆசீர்வாதம், என் மனைவி பிள்ளைகளுக்கு பொருட்கள், மனைவி பிள்ளைகளுக்கு துணிமணிகள், இதோடைய ஆசீர்வாதத்தோட நான் மீண்டுமாக மலேசியாவுக்கு திரும்பினேன். தேவ பிள்ளைகளே, ஒன்றுமில்லாமல் போனேன். அங்க ஊழியம் ஆசீர்வாதமாக இருந்தது. அங்க ஒவ்வொரு பகுதியிலும் நான் வந்து ஒரே காரியத்துக்கு நான் போனேன், ஜெபிக்க போயிருந்தேன். அங்க சொன்னேன், போதுகிற இடத்துல நான் ஜெபிக்க தான் வருகிறேன். கர்த்தர் இந்த தேசத்தை, இந்த வட பகுதியை கர்த்தர் காண்பித்தார். நான் ஜெபிக்க தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் போது, ஆனாலும் கர்த்தர் ஊழிய பாதைகளை திறந்து கொடுத்தார். அநேக காரியங்கள் நடந்தது என் வாழ்க்கையில, என் ஊழியத்திலே நான் அனுபவிக்காத காரியங்கள் கர்த்தர் அங்க கிரியை செய்தார். நான் பார்த்து பிரமித்தேன், நான் ஆச்சரியப்பட்டேன். வாவ், கர்த்தர் இப்படியாக கிரியை செய்கிறார் என்று சொல்லி எனக்குள்ளே அவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்தது. கர்த்தர் பலப்படுத்தினார். ஆமென். அநேக ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டதை நான் பார்த்தேன். சுகத்தை பெற்றுக்கொண்டது, பிசாசிலிருந்து விடுதலை ஆக்கினதை நான் பார்த்தேன். ஓ தேவ பிள்ளைகளே, அழைப்பு, கர்த்தர் இப்படியாக அழைப்பை சில வாழ்க்கையில கொண்டு வருவதை கர்த்தர் நான் பார்த்தேன். கர்த்தர் அப்படியாக பயன்படுத்தினார். தேவ பிள்ளைகளே, கவனிங்கள். கர்த்தருடைய நேரத்திலே நாம் காத்து இருக்கும் போது, கர்த்தருடைய நேரத்திலே நாம் நம்மை நிறுத்தும் போது அது ஆசீர்வாதமாய் இருக்கும். பரலோகத்தோடு கூட நாம் இடைப்படுவோம், பரலோகம் நம்மோடு கூட இடைப்படும். ஆமென். எப்பொழுது அவருடைய நேரத்தின்படி நாம் செயல்படும் போது, அவருடைய நேரத்தின் பிரகாரம் நாம் நம்மை நிறுத்தும் போது, எஜமானன் இதுதான், this is the time that you should go, this is the time that I want you to do this ஆண்டவர் சொல்லும் போது, அந்த நேரத்தில் நீங்கள் செயல்படும் போது அது ஆசீர்வாதமாய் இருக்கும். நாம் அவசரப்பட்டால், நாம் வற்புறுத்தினால் தேவ பிள்ளைகளே, அது நம்மளுடைய சுய சித்தமாக இருக்கும். அது நம்மளுடைய சுய பலத்தினால் நாம் செய்கிற காரியமாக இருக்கும். தேவ பிள்ளைகளே, சுய பலத்திலே நாம் செய்ய முடியும். மனிதர்களுடைய, ஜனங்களுடைய பாராட்டுக்கள் வரும். ஆனாலும் அது மனிதருடைய பாராட்டோடு இருக்கும், பரலோகத்தின் ஆசீர்வாதமாய் இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே 3 காரியத்தை நாம் பார்த்தோம். என்ன காரியம் என்றால், ஒன்றாவது காரியம், தேவன் அவர் நம்மை நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். God is the one who could position us. அவருடைய ஊழியத்திலும் அவருடைய காரியம், அவருடைய சித்தம் செயல்படும்படிக்கு நம்மை நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த நிறுத்துகிற தேவன் அவருடைய காரியத்திலே, அவருடைய அந்த பணியிலே, அந்த ஊழியத்தில் அவர் கரிசனையாய் இருக்கிறார். அந்த அழைப்பில் அவர் கரிசனையாய் இருக்கிறார். எப்படியாக இந்த எஜமானன் எப்படியாக அதிகாலையில் எழுந்து அவர் புறப்பட்டது போல கர்த்தர் அவருடைய காரியத்தில், அந்த பணியிலே, அவருடைய வேலையில அவர் கிரியை செய்யும்படிக்கு அவர் கரிசனையாய் இருக்கிறார், தீவிரமாய் இருக்கிறார். In the same way, we must be serious in our call. We must be very serious in what God asking us to do. Number 2, இரண்டாவது காரியம் என்னவென்றால், தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவர் ஊழியத்தை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். God is the one who brings the call. ஆகையால் அவருக்கு காத்திருக்க வேண்டும். அவர் அழைப்பை நம்ம கொடுக்கிறதை காத்திருக்க வேண்டும். எந்த அழைப்பை கொடுக்கிறார் என்று கவனமாக அவரிடத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, அவர் எந்த மொழியில் நாம் இருந்தாலும், நாம் யாராய் இருந்தாலும், நாம் தெரியாதவர்களாய் இருந்தாலும், யாருக்குமே நாம் பிரபலமாய் இல்லாமல் இருந்தாலும், நமக்கு கர்த்தர் அழைப்பை வைத்திருக்கிறார். உண்மையோடு இருதயத்தோடு நாம் காத்திருக்கும் போது அழைப்பு நம் தேடி வரும். பரலோகம், தெய்வ தூதர்கள் தேடி வருவார்கள். கர்த்தர் அழைப்பை கொண்டு வருவார். அவர் ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் கொண்டு வருவார். கனவு தரிசனங்கள் மூலமாய் கர்த்தர் கொண்டு வருவார். தேவ பிள்ளைகளே, ஆமென். அவர் எப்படியாவது அவர் உங்க இடத்துல அந்த அழைப்பை அவர் கொண்டு வருவார். Calling comes from God and calling will come to you no matter who you are or where you are. And number 3, மூன்றாவது காரியம் தேவ பிள்ளைகளே, அவர் தக்க நேரத்திலே, the timing of God, தக்க நேரத்தில் அவர் கொண்டு வருவார். So wait for his timing. அவர் நேரத்துக்கு நாம் காத்திருப்போம். அது தக்க நேரத்தில் அவர் நிறுத்துவார். தக்க நேரத்தில் சில காரியங்கள் செயல்பட சொல்லுவார். தக்க நேரத்தில் அந்த டைமிங், தக்க நேரத்தில் அவர் என்ன செய்வார், அவர் அந்த காரியத்தை நீங்களும் நானும் செயல்படும்படிக்கு அவர் என்ன செய்வார், அவர் உறுதிப்படுத்துவார், நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவார். ஆகையால் அந்த டைமிங்க்கு நம்ம காத்திருக்க வேண்டும். அந்த டைமிங்க்கு நம்ம கன்ஃபர்மேஷன் காத்திருக்க வேண்டும். அப்ப கர்த்தர் எப்ப சொல்லுகிறார், எந்த நேரத்தில் செயல்பட சொல்லுகிறார் என்று அவர் தக்க நேரத்தில் கொண்டு வருவார். கவனமாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. இப்படியாக இந்த ஊழியத்தின் காரியத்தை, இந்த அழைப்பின் காரியத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ராஜ்யம் எப்படியாக கிரியை செய்யும் என்று நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆகையால் இந்த காரியத்தை நாம் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். மேத்யூ 20 அதிகாரம் தொடர்ந்து தியானிங்கள். இது குறித்து இன்னும் அநேக ரகசியங்கள் இருக்குது. இன்னும் 3 காரியம் இருக்குது. அடுத்த வாரம் நாம் பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளே. நிச்சயமாக நீங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டீர்கள் நான் விசுவாசிக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்த அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாய் அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு ஜெபம் செய்து நாம் முடிப்போம். தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, இதோ கர்த்தாவே, பரலோக திட்டம், பரலோக சித்தம் ஆண்டவரே இந்த பூமியிலே செயல்பட வேண்டும். எப்படியாக ஆண்டவரே இயேசுப்பா நீங்கள் ஜெபித்தது போல உம் ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செயல்படுகிறது போல பூமியிலும் செயல்படுவதாக தகப்பனே. அப்படியாக அப்பா உம்முடைய திட்டம், பரலோக திட்டம் ஆண்டவரே இந்த பூமியிலே செயல்பட நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீங்கள் எவ்வளவாக கரிசனையாய் இருக்கிறது போல உம்முடைய சித்தம் இந்த பூமியில கொண்டு வரும்படிக்கு எவ்வளவாக கரிசனையாய் இருக்கிறது போல, தீவிரமாய் இருக்கிறது போல தகப்பனே, நாங்கள் எங்களுக்குள்ள இந்த பாரம் வரட்டும் தகப்பனே, இந்த கரிசனை வரட்டும் அப்பா. தகப்பனே, உம்முடைய பணி நாங்கள் அலட்சியமாய் எண்ணாதபடிக்கு நாங்கள் கர்த்தாவே சிறந்த முறையிலே கரிசனையாக செயல்படுகிறவர்களாய் காணப்பட அப்பா உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடையத்திலிருந்து அழைப்பு வருகிறது. உம்முடைய கர்த்தாவே ராஜா அழைப்பு உன்னதமானது. கர்த்தாவை நாங்கள் காத்திருந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் எதை செயல்பட சொல்லுகிறார் என்று உம்முடையத்திலிருந்து அழைப்பை காத்திருக்கிறவர்களாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அதே வேளை ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய நேரத்தின்படி, நீங்கள் சொன்ன நேரத்தின்படி, நீங்கள் கர்த்தாவே அழைக்கிற நேரத்தின்படி நாங்கள் செயல்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எந்த காரியத்திலும் நாங்கள் அவசரப்படாதபடி, எந்த காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சுய சித்தத்திலே செயல்படாதபடி கர்த்தாவே உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தர் சொல்லுகிற நேரத்திலே நாங்கள் எங்களை நிறுத்தும்படிக்கு செயல்படும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த வேலைக்காய் நன்றி. அப்படியாக கர்த்தாவே எங்கள் மத்தியிலே இந்த அழைப்பை குறித்து பேசினதற்காய், எங்களை கர்த்தா உற்சாகப்படுத்தினதற்காய், பலப்படுத்தினதற்காய் நன்றி சுவாமி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் அழைப்பை உறுதிப்படுத்துகிறதுக்காய் நன்றி. வரக்கூடிய காலகட்டத்தில் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறதுக்காய் நன்றி. எங்களை கர்த்தாவே உம்முடைய சித்தத்திலும் திட்டத்திலும் ஆண்டவரே கர்த்தாவை சரியான இடத்திலும் சரியான நேரத்திலும் கர்த்தர் நிறுத்த போகிறதுக்காய் நன்றி. அடுத்த வாரம் நாங்கள் பார்க்க போகிற பகுதியிலும் அநேக காரியம் நீங்கள் பேச போகிறதுக்காய் நன்றி. உமக்கு எல்லாம் துதி கன மகிமை நாங்கள் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்பேன். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். நிச்சயமாக அநேக காரியத்தை வெளிப்பாடு கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். God bless you and I will see you in the next video.